சேத்துக்குழி கோய்ந்தான்றவன் எப்படி இருந்தான் எப்படின்னு சொல்கிறோம் கேளுங்க. அது என்ன மொழியில் இருந்தானா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்த பையன்தான். சிறு வயசுலேருந்து எங்களாட்டம் ஆளுங்களாட்ட சேர்ந்துக்கிட்டு தான் ஆடு மாடு மேய்ப்பான். அண்ணன் தம்பி அவங்க 5 பேர். 5 பேரில் 5 பேர் பிறந்து என்ன பண்ணான், இவன் எல்லாருமே போய் வேர்ப்பு நாடு சேர்ந்தாங்க. பகுதி பேர் அதில் இருந்தாங்க, பகுதி பேர் வெளியில் போயிட்டானுங்க. இவங்க அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் ஆகிட்டாங்களா. கடைசியில் இருக்கும்போது அப்புறம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது வேர்ப்பு கடிப்படி ஆகிப்போச்சு. தம்பி இனி இங்கே இருந்தால் நம்மளுக்கு போலீஸ் கடிப்படி ஆகுது, நீ என்ன பண்ணுற போய் அண்ணனாட சேரு அப்படின்றாரு. யாரு அண்ணா சின்ராஜ்ன்ற ஆள். சின்ராஜ் தான் சொல்கிறான் பெரியவன். அவனுக்கு கோயிலுக்கு பெரியவன். அப்புறம் அண்ணா ஏன்னா நீங்களே இப்படி போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசை ஆகிட்டீங்களா, நான் ஏதோ ஒரு பக்கம் ஆளுக்கு இருந்து கூட நான் பொழைச்சிக்கிறேன், என்ன எதுக்கு அங்கே கொண்டு போய் விட்ற அப்படின்றாரு. தம்பி இங்கே இருந்தால் உன்னை போலீஸ் விடாது, நீ எந்த வகையிலும் இங்கே இருக்கிறது கூடாது, உன்னை போலீஸ் பிடிக்கும், நீயும் போடா. நாங்கள் அண்ணன் தம்பிகளே காணாத ஒழிஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது நீ அங்கே இருக்க போகிற, நீ போய் அண்ணனாட சேரு, செத்தாலும் சரி அவர் அண்ணனாட பொழைச்சாலும் சரி போய் தான் சேரணும் அப்படின்னு கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க பையனை சிறு வயசாக இருக்கிறான், ஒரு 20-18 வயசு பையனை அவ்வளோ வயசுலேயே கொண்டு போய் சேர்த்துறாரு. சேர்த்தும் போது அப்புறம் அவடி எங்களோட கூட ஆடு மேய்ச்சிட்டு தான் போய் பிரிஞ்சு போகிறான். பிரிஞ்சு போய் வேறுப்பு நாடு சேர்றான். சிறுமையை அவனுக்கு என்னன்னே தெரியாது, துப்பாக்கி பற்றி என்னன்னே தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் அவரோட சேர்ந்துக்கிட்டு வாடா கோயந்தா ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டிகிட்டு போய் அதை கூட்டிகிட்டு போய் அப்படி ஆளுகள் 4 ஆள் கூட்டிகிட்டு போடா அப்படின்னாரு. அவங்களை கூட்டிட்டு போய் அந்த காட்டில் விடு, நீ ஒரு துப்பாக்கி கையில் எடுத்துக்கடா. ஆனால் எனக்கு இடவே தெரியாது இல்லைண்ணா, நான் எப்படி நான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தெரியறது அப்படின்றாரு. இது இல்லைடா அவனுக்கு செத்த நேரத்தில் இதை பழகி தருவோம், 5 நிமிஷத்து பழக்கம் தானே இது ஒன்றும் இல்லைடா, ஒரே நிமிஷத்தில் பார்வையில் நான் காட்டினா நீ பழவிக்குவேன், துப்பாக்கி எடுத்து பெரிய மழை இல்லை, இது இட்டு பழகிறவனுக்கு அவனு ஈஜி தாண்டா அப்படின்றாரு. அப்போ எடுத்து காட்டுறாரு துப்பாக்கியை, வர்றா இப்படி பிடிக்கணும், இந்த துப்பாக்கியை இப்படி இடணும் அப்படின்றாரு. வாங்கி பார்த்து இடுறான். இடுறாரு கோயந்தம். எட்டு பார்க்குறாரு. ஏடா உனக்கு ஏதாவது பயம் தெரிஞ்சா இல்லை இது எப்படி அந்த ஈட்டு மேலே குருவி பார்த்தியாடான்றாரு. பயந்துக்கிட்டு இட்டியா இல்லை குருவி பார்த்து இட்டியாடான்னு கேட்குறாரு. அண்ணா நான் குறுப்பு போய் என்ன சொல்லி அந்த குறுப்பு மாலை தானே எட்டான் அப்படின்றாரு. குருவி மாலை எட்டு விட்டான். அருமையான ஈடு எட்டு விட்டியே, நீ எதுக்கு நீ பயந்துக்கிற, இதே உனக்கு துப்பாக்கி கையில், இதே துப்பாக்கி உன் கையில், இதே உனக்கு துணை, இதுதாண்டா உனக்கு சாவல் வரைக்கும் இருக்குது, புளி துப்பாக்கின்னு கையில் கொடுக்குறாரு. அப்போ துப்பாக்கி கையில் பிடிக்கிறாரு. கையில் பிடிச்சிக்கிறது உன் கையில் என்ன தெரியுமா, 50 ஆள் அனுப்புவோம், 50 ஆளை கூட்டிகிட்டு போய் இந்த கட்டில் விட்ற ஆளை சந்தன கட்டை கடத்தணும். ஆமாம், அவங்களுக்கு நீ பாதுகாப்பாக வழி காட்டுறதுக்கு, வழி கூட்டிகிட்டு வரதுக்கு நீ தான் போயிட்டு வரணும் அப்படின்னு அனுப்புறாரு. முதல் டைமாக இது கிளம்புறான். மயில மலை தான் ஏறுறான், இந்த மலை தான் ஏறுறான் கோயந்தோம் ஆளை கூட்டிக்கிட்டு. ஆறு பெண்ணாக்கறதுக்காரு ஆளுங்க, பெண்ணாக்கறத்து ஆள் தான் கூட்டிகிட்டு போகிறான். இவங்க எல்லாம் உன் பொறுப்பில் வருவாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பாக நித்தா இருக்குன்னுன்றாரு. கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனே மேலே காட்டுக்குள்ளே மேலே ஏறினார். மேலே ஏறினதும் மேலே ஏறி ஆளுங்களெல்லாம் விட்டார் காட்டில். இந்த காட்டில் பாரு, இந்த சந்தன கட்டுன்றது எல்லாம் எப்படி இருக்குது அதை பாருங்கடான்றாரு. நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்டா தடத்தில் அப்படின்னு தடத்தில் நிற்கிறாரு. தடத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு கடத்தி ஆடு தாட்டி வருது. அந்த ஆட்டை எட்டு விட்டாப்பு பட்டி நீடாச்சு. ஜனங்கள்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அல்ட்டி ஆகிட்டாங்க. ஏன்டா நான் ஒன்றும் இல்லைற, ஒரு கடத்தி ஆடு இட்டுருக்குறோம், உங்களுக்கு குழம்புக்கு தரோம், சாப்பிடுவீங்க, ஒன்றும் பயந்துக்காதீங்க அப்படின்றாரு. அப்படின்னு மட்டும் அண்ணா எங்களுக்கு கறி கொண்டாந்து கொடுத்துட்டியே அப்படின்னு எல்லாம் கோட்டம் கட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாம் கோட்டம் கட்டிட்டு வந்து பார்த்துட்டு கட்டை வெட்டுறோம், எல்லாம் வந்துட்டாங்க. ஒன்றாவே வர ஒரு ஆடு ஒன்று கடத்தி ஆடு வந்துச்சு, இட்டு விட்டோம். இந்த எடுத்து எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த கட்டை எல்லாத்தையும் பாரம் பண்ணுறீங்க. எத்தனை பேர் வந்தீங்களோ அத்தனை பேருக்கு பாரம் பண்ணிக்கணும். சாயங்காலமாக கிளம்புறேங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் திருப்பி நான் எங்கே கூட்டியாலும் அங்கேயே சேர்த்தணும். நான் அண்ணன் சொன்ன உத்தரவு இப்படி, நான் அண்ணன் சொன்ன மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டே வர்றாரு காட்டில். ஆமாம், அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த காலத்தையும் அடித்து சாப்பிட்டா எல்லாத்துக்கும் பாரம் வண்டி கொடுத்தாரு. எல்லாரும் அவன் பாரத்தை எடுத்துக்கிட்டு இந்த வழியில் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. டேமில் தண்ணியே கிடையாது. அப்போ வந்து அடிப்பாளத்துக்கு போகணும், வெளியே தான் வரணும். டேமில் தண்ணியே கிடையாது. அங்கேருந்து வந்து ஒரு ஊத்துன்னு வண்டி வச்சுக்கிறாங்க அந்த தேம்படியில். அந்த ஊத்தில் வந்து பங்களா இருக்குது. இதெல்லாம் அந்த பங்களா அடியிலேயே தான் தண்ணி குடிக்கணும். தண்ணியை குடிச்சு விட்டு இதே வழியில் கூட்டிகிட்டு போய் அக்கறையில் சேர்த்து எத்தனை பேர்த்த எண்ணெய் கூட்டிகிட்டு வந்தோம். அண்ணன் என்ன லிஸ்ட்டு கொடுத்துக்கிறாரு, எத்தனை பேர்த்தையும் கூட்டி போய் இத்தனை பேர்த்தையும் கூட்டி ஒப்படிச்சு இடன்றாரு. ரைட்னா பாரு பொருளாடு கொண்டான்றாரு. அப்போ இத்தனை பேர்த்தை கட்டன்றத எடை போடுறா கோயந்தா, எடையை போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சீட்டு எழுது அப்படின்றாரு. அவர் பேரில், அவர் பேர்ல எழுதுறாரு. ஆமாம், அப்போ எத்தனை கிலோ அவர் வெயிட்டு தூக்குனாங்க, அவங்க பேர்லேயே அவர் ஒரு பொருளை எழுதணும் அப்படின்றாரு. எல்லாரும் பேரையும் எழுதுறாரு.
எழுதி பாருண்ணா இத்தனை பேர்த்து பொருள் இவ்வளோ உருப்படி ஆயிருக்குதுன்னா இத்தனை கிலோ ஆயிருக்குது இல்லை அமௌண்ட்டில் அவர் ஒரு பேரில் இவ்வளோ இருக்குதுண்ணா அப்படின்றாரு. அவருக்கெல்லாம் டோட்டல் போட்டு வச்சுக்கடா, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். அது ஓம் பொறுப்பு தான் பேமெண்ட் பண்ணு. நீ எத்தனை பேர்த்து கொட்டி போனீங்க ஓம் பொறுப்புலேயே பேமெண்ட் பண்ண முடியாது அந்த பணத்தை அமௌண்ட்டை அப்படின்றாரு. ஓகேனான்றாரு. அந்த பொருளெல்லாம் வாய்ந்தா இந்த பொருள் எல்லாத்தையும் பர்சலில் ஏற்றி பாலாறு கொண்டு போய் சேர்த்தணும். அடிப்பாளார் கொண்டு போய் சேர்த்தணுன்றாரு. அப்புறம் சரிண்ணா அப்படின்னா அதே பொருளுங்களாம் ஆத்தோரம் வந்துச்சு. எடையை போட்டார். திருப்பி எல்லாம் எடையை போட்ட உடனே யாருக்கு அதெல்லாம் பொருளும் வேர்ப்பங்கை பொருளாக ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே எடையை போட்டவங்கள ஜனத்துங்களை அவங்கள விட்டுரு, நீ எல்லாம் போய் வீடியத்தில் போய் சாப்பிடணும்பா. கோயிலுக்கு போயிருந்தோம் எல்லாரும் நீ வீடியத்துக்கு போங்கடான்றாரு. வீடியத்துக்கு போயிருங்க, அங்கே பாரு சாப்பாடு ஆகிட்டு இருக்கோம். போய் சாப்பிடு யார் போறீங்களோ அத்தனை பேர் நம்ம ஆளுங்கெல்லாம் வீடியத்தில் வேலைக்கு போனவங்களும் போய் சாப்பிட்டு அவங்க இருக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்டையை எடையை போட்டு கோயில் தண்ணியில் கொண்டு போகிறோம். ஆள் வச்சு வேற ஆள் வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே பாரம் தூக்குறவங்களும் ஒதுக்கி விட்டுறாரு. நீ வெளியில் போயிருக்கப்ப எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, நான் வச்சு நான் பர்சலில் ஏற்றி பாரு பொருள் எல்லாம் கொண்டு போய் நான் தாவட சேத்திரன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. கோயில் கொண்டு போய் பலாறு முக்கில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அண்ணா பொருள் வந்துருச்சுன்றாரு. வண்டிக்கு போன் பண்ணிட்டுருக்குறா, வண்டி வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்களை வச்சு இந்த பொருளை என்ன பண்ணுறோம் எடுத்து ஓரம் வைக்கணும் அப்படின்றாரு. ஓரம் கட்டுன்றாரு. ஓரம் கட்டுறாரு. எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டாரு. அடிப்பாளாறு சுண்டகாமலை அல்ல ஆமாம் கத்திரிமலை அல்லன்னு வச்சுக்கலாம் அதை. அந்த கத்திரிமலை அள்ளியில் ஓரம் கட்டுறாரு. அண்ணா வண்டி வரத்துக்கு ரேட்டாகுமே, இன்னும் கட்டை வேறங்க இன்னும் ஒரு 10 டன் கட்டை வேறங்க ஒரு இடம் இருக்குமே, அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றாரு. பாருங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் விட்டுக்கிறோம் இல்லையா அங்கே சாப்பாட்டுக்கு, அந்த ஆளுங்களுக்கு கூலி கொடுத்துடலாம். இது பொதுவு கட்டை பாரு நமக்கு இதெல்லாம் எவ்வளோ வந்துச்சா அத்தனை ஆளையும் வச்சு இந்த கட்டையை ஷிஃப்ட் பண்ணிட்டு முழுக்க ஷிஃப்ட் பண்ணி ஆற்று கொண்டு வரணும். பார்சல் வச்சு ஏற்றுறான்றாரு. 2 வண்டி என்ன பண்ணுது, 2 ரயில் வேண்டி அங்கேருந்து வருது. சின்னகால் கோயில் சந்தில் வந்து பாலாறு மூலையில் வந்து திரும்புது. திரும்பி துருவோ பாலாறு பள்ளத்திலே இறங்குது. ரெண்டுமே இறங்கி துருவோ பள்ளத்திலே விட்டுறாரு. 2 வண்டி வந்து நிற்கிது. 2 வண்டி ஒன்று மரணம் ஒன்றா நிறுத்துறாங்க. 200 பேர் இருக்கிறாங்க. 200 பேர் அந்த இடத்துல 200 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு சுமாராக 30 டன்னு கட்டைக்கு மேலே நிற்கிது. அவர் டிரைவர் கேட்குறாரு, ஐயா இது எல்லாத்தையும் இன்னும் வண்டியில் எல்லாம் அன்லோட் பண்ணி முடியுமான்றா அப்படின்னு வேறுப்பம் கேட்குறான். சார் எனக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏற்றுக்கு 20 டன்னு நான் ஏற்றிக்குவோம். பவர் உண்டு. எனக்கு தம் இருக்குது என் வண்டியில் அப்படின்ற டிரைவர் சொல்கிறாரு. 20 டன்னுனால எனக்கு தம் இருக்குது நான் ஏற்றிக்குவோன்றாரு டிரைவரு. சரி உன் தைரியம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வழியில் தான் நீ வண்டி ஓட்டணும் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னு அவர்கிட்டயும் வண்டி டிரைவர் சொல்கிறாரு. அப்படின்னா உன் வண்டியில் தைரியமாக நான் கட்டையை ஏற்றுறோம், இதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ உனக்கு தகுந்த மாதிரி நீ கட்டையை லோட் பண்ணணும் அப்படின்றாரு. ஆளுங்களை 10 ஆளை மேலே வைக்கிறாரு. 30 ஆள் கட்டை எடுக்குது. 30 ஆள் கட்டை எடுக்குது. எடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு லோடு உண்டாக்குறாங்க. அப்படியே உருவாக்குறோம். ஒரே மணி நேரத்தில் ஒரு லோடு ஆகுது. இந்த வண்டியை எடுத்து முன்னாடி நிறுத்து, அந்த வண்டி தள்ளு, பின்னாடி நிறுத்துறான். பின்னாடி வண்டி இதை லோட் பண்ணி முன்னாடி நிறுத்துனா அந்த வண்டி அனுப்புறாங்க. பின்னாடி செலுப்பி இந்த வண்டிக்கு லோட் பண்ணுறான். 2.5 மணி நேரத்துக்குள்ள 2 வண்டி லோட் பண்ணிட்டான். லோடு முடிச்சு வச்சா 200 பேர் 2 வண்டிக்கு லோடு ஆகுது. சின்ன வேலையா எடுத்து கொடுக்குறாட்டி மேலே இருக்கிறவங்க 10 பேர் அடுக்க முடியல. அந்த அளவுக்கு அடுக்கிறாங்க போர்ஸில். அடக்கி 3 மணி நேரத்தில் இந்த வண்டி ரோட்டு இந்த பள்ள தொட்டு மேடு ஏற்றணும் அப்படின்றாரு. யார் வேறு சொன்ன வேகம் 2 மணி நேரத்துக்குள்ள இந்த வண்டி பள்ள தொட்டு மேடு எரிக்கணும். ரோட்டுக்கு போய் பைபாஸ் போயிடும்டா. இதுக்குள்ளே இந்த வண்டி எங்கே போகணும்ன்ற எனக்கு கட்டுறது வேணும் அப்படின்றாரு. உங்கள் கோயிலாண்டு போட்டாங்களா போஸ் சின்னக்கால் கோயிலில்? இல்லை அங்கே வண்டி அடியே போடுறோம். டிரைவர் தான் போடுறோம். டிரைவரே தான் போடுறான். போஸ் என்ன பண்ணுறான், எலுமிச்சாங்க வைக்கிறான். முன்னாடி 2 எலுமிச்சாங்க வச்சுட்டு என் வண்டிக்கு போசி போட்டு நான் வண்டி எடுக்கிறேங்க. இந்த வண்டியும் திருப்பி தாவரத்தை நீ எங்கே சொல்கிறீ அந்த அங்கே தான் ஆஃபீஸ் இடத்தான் நிறுத்தணும், அங்கே தான் நிறுத்தணும். மீதி இடத்த எங்கேயும் நிறுத்த மாட்டேன்றான். ஆமாம் எங்கே குடோனு சந்தன குடோன் எங்கே இருக்குது அங்கே தான் நிறுத்தும். அன்ன வரைக்கும் எங்கேயும் நிறுத்த மாட்டேன்றான். ஏன்டா நீ ஒருத்தனை நம்பி விட்டா எப்படி வண்டி போய் சேரும்? ஒரு நாள் ஒரு HKM என்ன பண்ணுவேன் அப்படின்றான். சார் நான் போயிடுவோம் விடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. வேறப்போ அதை நம்பிக்கவே மாட்டேங்கிறாரு, நம்ப மாட்டேங்கிறாரு. முதல்ல போயிருந்தேன் என்னாலும் 2 ஆள் வண்டியில் வரணும் அப்படின்றாரு. சார் அவங்களை எங்கே தங்க வைக்கிறதுன்றான். அதுக்கு எனக்கு நானே இடம் பண்ணுறேன்றாரு. அங்கே வண்டியிலேயே உள்ளே இடம் பண்ணுறாரு, அதுலேயே இடம் பண்ணுறாரு. 2 இடம் பண்ணுறாரு. 2 ஆளுக்கு 2 துப்பாக்கி கொடுக்குறாரு. நீ 2 பேரும் பேக்கல் இருக்கணும். பின்னாடி வண்டி சுடுறதுக்கு போலீஸ் கிளீசி வண்டி எடுத்துகிட்டு முடிட்டு வந்தா அவனை சுட்டு நீ தள்ளணும், சுட்டு தள்ளணும். நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆதாரம் வேணுமோ துப்பாக்கி குண்டு மருந்து எல்லாம் தரோம். நீ 2 பேரும் வண்டியில் வச்சுக்கணும். ஒரு வண்டிக்கு ரவுண்ட் ஆள் பின்னாடி இருக்கணும் அவருக்கு. ஆமாம் அங்கே முன்னாடி 2 ஆள். முன்னாடி வண்டி தடுத்தோன்னா அவனை இட்டு தள்ளுறீங்க. எப்படி கேப்டன் 2 ஆள், பின்னாடி பேக்கலில் 2 ஆள், 4 ஆள் ஒரு வண்டிக்கு போட்டு விட்டார்.
கேரளா போய் சேர்ற வரைக்கும் இந்த சரக்கு வண்டி போய் அங்கே மில்லுக்கு போகிற வரைக்கும் நீ 4 பேரும் அந்த ஒவ்வொரு வண்டிக்கு 4 ஆள் நம்பாள் என்னால் போகுது. அவங்க 2 பேர் 6 பேர் லோடு பண்ணி விட்டு வந்துடணும். வண்டிக்கு அரவம் வண்டி யாத்திரம் வண்டியில் வந்துடணும். சின்னக்காவல் மாரியம்மா கோயில் ஏறுது எல்லாம் அப்படியே அங்கே அரவம் பண்ணிக்கிறது. எடுத்தானா அந்த வண்டியை எப்படி எடுத்தான் நாங்களே பயந்துக்கிட்டுங்களே ஏற முடியாதுன்னு மணல் விட்டு இப்படி ஓட்டுறானே வண்டி எங்கே லோடு மாட்டிக்குதான்னு நீ பயந்துக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஒன்றும் மாட்டேன் நீ ஷாக்கு அடிக்க போட்டு நான் ஷாக்கு மேலேயே ஓட்டிட்டு போகன்றான். அப்படி அந்த இந்த ஷாக்கு என்ன ஷாக்கு இந்த இதுக்கு போட்ட ஷாக்கு கோழிப்பி ஷாக்கு முடிஞ்சளவுக்கு வச்சு கட்டி விட்டது மேலே என்னென்ன பண்ணும் முழுக்க பார்சல் அப்படி 15 நிமிஷத்துல அப்படி பார்சல் ஆகுது பாரு லோடு கேப்பனுக்கு மேலே வச்சு கட்டி கேப்பனை மேலே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கட்டுறோம். கட்டி 2 வாட்டி அப்படி ரோடு கட்டி வைக்க அப்படின்னாங்க. டிரைவருங்க 2 பேர் ஏறினாங்க. ஏறினதும் இது ஒரேடி மெல்லாண்டது அந்த வண்டி நிற்கும் இங்கெல்லாம் நிற்காதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேருமே. அப்படியே சொல்லிட்டு வண்டி ஏறுறாங்க. நீ எத்தனை போனாலும் எனக்கு நம்பிக்கைன்றாரு வேறுப்போம். ஏன் பாதுகாப்பு 2 ஆள் 4 ஆள் நம்ம ஓட்டுறோம். இதில் எவ்வளோ சரக்கு போகுது மக்கள் சரக்குடா டே என்னதான் தான் போயிட்டு போகிறான்ட்டான். மக்களுக்கு நம்ம படி அழுத்த சரக்கு படி அழுக்க முடியாது அப்படின்றாரு. அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் நீ பயந்துக்காதீங்க அப்படின்றாங்க. 4 பேர் போகிறாங்க. அதில் 6 போகிறாங்க தெரியுமா? சரத்துலுக்காரன் ஐயாத்தர ஒரு வண்டியில் கோயந்திப்படியா ஜின்ராஜ் தெரியுமா? கோயந்திப்படியா ஜின்ராஜ் ஒரு வண்டியில் அவங்க 2 பேரும் பின் பாதுகாப்பு. அவன் கடைமட்ட கோயந்தோம் கடைமட்ட கோயந்துங்கிறாங்க. இங்கதான் வெள்ள மீச கடைமட்ட அவனும் இன்னொரு மின் பார்வை ஆண்டிப்போம். இப்படி நம்ம ஆளுங்களை எடுத்து 4 நாள் ஒரு வண்டிக்கு நம்ம ஆள் போட்டு விட்டு அனுப்பிச்சுட்டார். வண்டி சரஞ்சோதியாக போச்சு. இங்கே போச்சு குளத்தூர் செக் போட்டு அங்கே நாங்கள் எந்த செக் போட்டியும் சிக்கலாது அது ஒதுக்கி ஓட்டிட்டு போயிட்டான். ஓட்டி போய் கேரளாவிலையும் சரக்கு வண்டி மில்லுக்க போயிடுச்சு. ஓகேன்னு விட்டாங்க. அவன் இத்தனை மணி நேரத்தில் இது போனது சரக்கு போனது எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. அவங்க அங்கேருந்து போன உடனே இவங்களுக்கு காரு இவங்க 4 பேர் போனாங்களே இவங்களுக்கு மட்டும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருது. வண்டி சரக்கு இறக்கணும் உடனே கார் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அப்படியே கம்பெனிக்காரனே கார் கொடுக்குறோம். அவருக்கு வேறுபாளுங்களுக்கு அந்த துப்பாக்கி அப்படியே அந்த கார்லேயே வச்சு 4 பேர் அந்த காரில் வச்சு 4 பேர் ரிவேஸ் அனுப்புறாரு. இத்தனை மணி நேரத்தில் என்னை கொண்டு போய் அங்கே சின்ன காவலே விடணும் அப்படின்றாங்க. அத்தனை பேர்த்து சின்ன காவலே கொண்டாந்து இறக்குறாங்க. இறக்கி விட்டு போயிடுறோம். அந்த ஓனர் மில்லுக்காரன் அனுப்பிச்சு விட்டுறோம். அந்த கார் அவனே கொடுக்குறோம். கொண்டு போய் அவங்களை இறக்கி விட்டு வந்துருன்னு அதே காரில் வந்து இறங்கி அண்ணா வைக்க போச்சு சரக்கு போய் தவாடை சேர்ந்துருச்சுன்னா பேமெண்ட் வந்துருச்சு. பேமெண்ட்டு எவ்வளோன்றது அமௌண்ட்டு இதுக்கு மேலே பில்லு உங்களுக்கு என்ன வருதான்னு பார்த்துக்கலான்னான்றாங்க. பாரு அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறான். அவனை விட்டுட்டு வந்துடுறாங்க. அது எது இந்த கணக்கு வழக்கு பார்க்குற ஆளுன்னு ஒரு ஆள் போட்டிருக்கிறாங்க. அவனுக்கு அவன் தான் அதுக்கு போகிறான். அவன் தான் போகிறான். அதுக்கு அவன் தான் போய் கணக்கு வழக்கு பார்க்குறாள் எவ்வளோ டோட்டல்னு எத்தனை கிலோ இருக்குது எத்தனை டன்னு வந்துக்குன்னு அப்படியே நிறுத்தி எடுக்கிறது தானே அவங்க. அதெல்லாம் அப்படியே நிறுத்தி எடுத்துக்கிட்டு தான் வண்டியை இறக்கி போட்டுறது. வண்டி விட்டு அப்படியே போய் எடுத்துக்கிட்டு அவர் எல்லாம் மாட்டு அமௌண்ட் ஆயிடுச்சுன்னு அவரும் சொல்கிறாரு. சரி பணத்தை வாங்கிட்டு வாடா ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்றாரு. அப்படின்னும் போது என்ன பண்ணுறான் அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வரோம். திருப்பியும் காரே தான் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து இல்லை கார் இல்லை லாரியே எடுக்கிறோம். ஒன்று அங்கேயே ஒரு லாரி அந்த ஓனர்கிட்ட கேட்குறாரு. அந்த எனக்கு ஒரு லாரி எடுத்து கொடுதுக்கு மேலே நான் இந்த கடை பகையில் இருக்கிற கட்டையெல்லாம் ஓட்டி கொண்டாந்து ஒரு தாவளை சேர்த்துறதுக்கு எனக்கு ஒரு லோக்கலுக்கு ஒரு லாரி வேணும்டான்றாரு. அந்த லாரி வேறு அங்கே வேவிச்சாங்களா அந்த லாரி தான் அங்கே வேவிச்சாங்களா அதே லாரி. ஒரு லாரி எனக்கு ஒரு வண்டி எடுத்து கொடு அது வேசிவிட்டாங்க அந்த லாரி. அந்த லாரி எடுத்து கொடுன்னு அந்த லாரி எடுத்துக்கிட்டு அந்த லாரி எடுத்து தான் வராரு. அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. கொண்டுக்கிட்டு வந்து அந்த லாரி அவன் பணம் எல்லாம் கொண்டாந்து வேறப்பினான்ல இங்கே சின்ன காவலில் இறக்குறாரு. இறக்கி அவனை இறக்கி விட்டுட்டு அந்த பணத்தோட அந்த ஆள் கூட்டிகிட்டு வந்து வேறுபட்டு கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு. அண்ணா பாரு நம்ம அமௌண்ட்டு விழு பாரு பில்லு விழு இதுக்குள்ள கணக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அப்படி கூட்டிகிட்டு போனது கோயந்தா ஒன்று ஆளை எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போனேன் இதா பாரு உனது அமௌண்ட்டு இவ்வளோ ஓம்பருப்பில் டேய் நீ எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு போனேன் உன்னது இப்படி இவ்வளோ அவங்களுக்கு யார் ஜனத்துங்களுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் எல்லாம் வீட்டில் போய் பணத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க இத்தனாங்காலமே நீங்கள் வரீங்க திருப்பி வேலைக்கு திருப்பியும் சாதன கட்டிக்கு போகணும் அப்படின்றாரு.